குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு ரீகால் பண்ணிவிட்டு இன்னைய டாப்பிக்கு போகலாம். லாஸ்ட்டு கிளாஸில் ஃபஸ்ட்டு எக்கனாமினா என்ன அண்ட் இஸ் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அண்டு மீனிங் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம்னா என்ன, அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். அந்த எக்கனாமிக் சிஸ்டம் 3 விதமாக பிரித்தாங்க. என்னென்ன? எஸ், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, socialist economy and mixed economy. ஸோ லாஸ்ட் கிளாஸில் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியோடைய மீனிங் மட்டும்தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி மீனிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியை யார் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறா? ஸோ ஹீஸ் ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். That the person is Adam Smith. Already you know Adam Smith. 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆடம் ஸ்மித் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11th ஸ்டாண்டர்டில் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க? எஸ், he is the father of economics. So Adam Smith is the father of economics. ஓகே. ஸோ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்கு ஒரு 2 நேம் இருக்குது, 2 இல்லை 3 நேம் கூட இருக்குது. ஸோ ஃப்ரீ எக்கனாமி, a laissez-faire economy or market economy. So market economy அப்படின்னா என்ன? where the role of the government is minimum and market determines the economic activities. ஸோ கேபிட்டலிசத்தில் கவர்மெண்ட்டுடைய ரோல் எப்படி இருக்கும்? ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டுடைய ப்ராடக்டுடைய ப்ரைஸு, எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா டிட்டர்மைனும் யார் செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரைவேட் ஓனர்ஸ். புரியுதா? ஸோ ப்ரைவேட் செக்டார், தட் மீன்ஸ் கேபிட்டலிசம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார். அடுத்த எக்கனாமி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் சோஷியலிஸ்ட் எக்கனாமி. என்னன்னு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் மெரிட்ஸு, ஃபீச்சர்ஸ், டிமெரிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியோடைய. சரி, ப்ரைவேட் செக்டருடைய ஆப்போசிட் என்னென்னா பப்ளிக் செக்டார், தட் மீன்ஸ் கவர்மெண்ட் செக்டார். ஸோ சோஷியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னா என்ன? இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்கேன். த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஸ் பேஸ்டு ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட் இன் த ஜென்ரல் மார்க்கெட், known as the market economy rather than through central planning. So demand and supply இந்த மார்க்கெட்டில் டிட்டர்மைன் பண்ணுறது மார்க்கெட் எக்கனாமி செயல்பட்டாலும் அதனுடைய அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளானிங், தட் மீன்ஸ் கவர்மெண்ட் செக்டார். ஸோ தட் சோஷியலிஸ்ட் எக்கனாமி இஸ் ஆல்சோ known as planned economy or கமாண்ட் எக்கனாமி. ஸோ கவர்மெண்ட் எந்த மாதிரியான டிசைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பப்ளிக் செக்டார், தட் மீன்ஸ் சோஷியலிஸ்ட் எக்கனாமி. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சோஷியலிஸ்ட் எக்கனாமியை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் என்னென்னலாம் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கனடா, சிலி, ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், ஜப்பான், சவுத் கொரியா, பங்களாதேஷ், இது எல்லாமே கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியோடைய கண்ட்ரிஸ். ஸோ மெனி கண்ட்ரிஸ் தேர். இதில் பர்டிகுலர்லி இது எல்லாமே என்னது? கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி as ஃபாலோயிங் மெயின் ஃபீச்சர்ஸ். எந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில்? The first one, private property. ஸோ ப்ரைவேட் செக்டார் அப்படின்றது தான் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஸோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன? ஸோ இதனுடைய ஓனர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபார் ப்ரைவேட் செக்டார்ஸ். தட் மீன்ஸ் ஆல் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் லேண்ட், கேபிட்டல், மெஷின்ஸ், மைன்ஸ், எக்ஸட்ரா. தீஸ் ஆர் ஓன்டு பை ஒன்லி ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். ப்ரைவேட் கிட்ட மட்டும்தான் இருக்கும், அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ
ப்ரைவேட் இண்டிவிஜுவலுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ தட் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஃபீச்சர். செகண்ட் ஒன், ப்ரைஸ் மெக்கானிசம். ஸோ ப்ரைஸ் மெக்கானிசம்னா என்ன? ஸோ ஆல்ரெடி it is the heart of any capitalist economy. ப்ரைஸ் மெக்கானிசம் அப்படின்றது ஸோ ப்ரைஸை டிசைட் பண்ணுறது, அதாவது ரெகுலேட் பண்ணுறது, எல்லாவுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் ரெகுலேட் பண்ணுறது இந்த மார்க்கெட் ஃபோர்ஸஸ். தட் மீன்ஸ் demand and supply. So that is the price mechanism. So another feature. The next one, freedom of enterprise. So it is one of the important features. Each individual is free to carry out any occupation or trade at any place and produce any commodity. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனி இண்டிவிஜுவல், எனி கம்பெனி டு ப்ரொடியூஸ் தட் சாய்ஸ், அவங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ எங்கே வேணாலும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ that the consumer also to free to buy any commodity as per their choice. So it is the one of the features. The next one, sovereignty of that consumer. Already நான் சொல்லியிருக்கேன், consumers are free to buy any commodity as per their choice. So that the feature is sovereignty of that consumer. இப்போ கன்சியூமர் எந்த பொருள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதில் இது ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். த நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் மோட்டிவ். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தட் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஸோ ப்ராஃபிட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இன் ஏ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஸோ இவங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். தட் மீன்ஸ் ஹையர் ப்ராஃபிட், நிறைய லாபம் அடையணும் அப்படின்றத இவங்க விரும்புவாங்க. ஸோ அதுக்காக இவங்க அட்வான்ஸ் டெக்னாலஜி, டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர் அண்டு ஸ்பெஷலைசேஷன், இது எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணி எப்படியாவது லாபம் அடையணும் அப்படின்ட்டு விருப்பப்படுவாங்க. ஸோ திட் இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர்ஸ். த நெக்ஸ்ட் ஒன், no government interference. Already you know the government role is minimum. So in this government has a limited role in a capitalist economy. The government provides basic services. எந்த மாதிரியான சர்வீசஸ் மட்டும் இந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி எக்கனாமிக்கு வழங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ், பப்ளிக் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் எக்ஸெட்ரா. ஸோ this is another features of capitalist economy. So many features are there. We have to discuss the few. First one, private property, price mechanism, freedom of enterprise, sovereignty of that consumer, profit motive, no government interference. So features புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம். மெரிட்ஸ்னால் அட்வான்டேஜஸ். இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் எந்த மாதிரியான நன்மைகள்லாம் இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங். இட் மீன்ஸ் வித்தவுட் எனி கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் த கவர்மெண்ட் ஒர்க்ஸ். தட் மீன்ஸ் த எக்கனாமி ஒர்க்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் ரொம்ப மினிமம் ரோலாக இருக்கிறதுனால த எக்கனாமிஸ் ஒர்க்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. அவங்க சுதந்திரமாக செயல்படுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. The second one, efficient use of resources. Yes, all resources are put into optimum use. ப்ரைவேட் செக்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு ரிசோர்ஸை அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இவங்களுடைய முக்கியத்துவமாக இருக்கும். ஸோ another advantages. The next one, incentives for hard work. Hard work is encouraged and entrepreneurs get more profit for more efficiency. That means இந்த ப்ரைவேட் செக்டர்ஸில் நல்ல செயல்பட்டாங்கன்னா வேலையில் அவங்களுக்கு தட் மீன்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் கெட் மோர் ப்ராஃபிட் அண்ட் அவங்களுக்கு ஒரு சில இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ
ஸோ எக்கனாமிக் ப்ரோக்ரஸ்னால் ப்ரொடக்ஷன் வந்து வெரி ஹை லெவலில் இருக்கும். ஸோ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியோடைய முக்கியத்துவமாக இது ஒரு பெனிஃபிட். த நெக்ஸ்ட் ஒன் கன்சூமர் சாவனிட்டி. ஆல் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எய்ம்ட் அட் சாட்டிஸ்ஃபைங் த கன்சியூமர். ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சியூமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். ஸோ இது ஒரு விதத்தில் ஒன் ஆஃப் த மெரிட்ஸ். த நெக்ஸ்ட் ஹையர் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இவங்களுடைய முதலீடு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். சேவிங்ஸாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இவங்களுடைய தட் மீன்ஸ் இன்க்ரீஸ் இன் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லீட் டு ஹையர் ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இதுவும் ஒரு விதத்தில் ப்ரைவேட் செக்டர்ஸுடைய பெனிஃபிட். த லாஸ்ட் ஒன் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட் உடைய எய்மோடு இவங்க செயல்படுவாங்க. அதே போல் ப்ரொடியூசர் ஆர் இன்வெஸ்ட் ஆன் நியூ டெக்னாலஜி அண்ட் ப்ரொடியூஸ் குவாலிட்டி குட்ஸ். புதுமையான நியூ டெக்னாலஜி, நியூ மெத்தட்ஸு, நியூ ஐடியாஸை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கிய பெனிஃபிட். ஸோ நெக்ஸ்ட்டு டிமெரிட்ஸ். ஒரு பக்கம் நன்மை இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் தீமை. என்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. The first one, concentrations of wealth and income. Yes, capitalism causes concentration of wealth and income in a few hands and thereby increase inequalities of income. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர்ஸில் மோஸ்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் நிறைய அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து இன்ஈக்வாலிட்டிஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது இன்க்ரீசஸ் இன்ஈக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டிமெரிட்ஸ். த நெக்ஸ்ட் ஒன், வேஸ்டேஜஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் வேஸ்டட் ஆன் காம்படிட்டிவ் அட்வர்டைஸிங் அண்ட் டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ கன்சியூமரை பெனிஃபிட் அடையணும்னு சொல்கிறதுக்காக நிறைய அட்வர்டைஸிங் பண்ணுவாங்க, காம்படிட்டிவ் அட்வர்டைஸிங். இது ஒரு விதமான செலவு அவங்களுக்கு. அதேமாரி டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிமெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஸ்ட்ரகிள். ஸோ கேபிட்டலிசம் பேஸ்ட் டு கிளாஸ் ஸ்ட்ரகிள் as divide the society into capitalist and workers. ஸோ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் ஒன் ஆஃப் த டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டியை, அதாவது மக்களை வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் ஒன் ஆஃப் தட் லீடர்ஷிப், another one is ஒர்க்கர்ஸ். ஸோ சச் லைக் we have to divides. ஸோ இதுவும் ஒரு விதத்தில் டிமெரிட்ஸ். தட் மீன்ஸ் கிளாஸ் ஸ்ட்ரகிள். த நெக்ஸ்ட் ஒன், பிஸ்னஸ் சைக்கிள். Free market system leads to frequent violent economic fluctuation and crisis. எக்கனாமியில் பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் அப்படின்றாங்க. இதுவும் ஒரு விதத்தில் டிமெரிட்ஸ். ஸோ லாஸ்ட் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃப் நான் எசென்ஷியல் குட்ஸ். ஈவன் த harmful goods are produced if there is possibility to make profit. ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எசென்ஷியல் குட்ஸுக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எசென்ஷியல் குட்ஸுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறதுனால நான் எசென்ஷியல் குட்ஸுக்கு முக்கியத்துவம் இருக்காது. ஸோ இதுவும் ஒரு விதத்தில் harmful. தட் மீன்ஸ் டிமெரிட்ஸ். ஸோ இது வரைக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம். ஸோ கேபிட்டலிசம்னா என்ன, அதனுடைய அதர் நேம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அண்ட் டிமெரிட்ஸ், இது எல்லாமே பார்த்தோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக்ஸ். இஃப் எனி டவுட் மீன்ஸ் யூ ஹேவ் டு ஆஸ்க் and call. Thank you.